ஐயோ இனி என்ன ஹாஸ்பிட்டல்ல டேட் சொல்லிட்டாங்க, இன்னும் 10 நாள் தான், இன்னும் 30 நாள் தான், இது வியாதிக்கு மருந்து கிடையாது, செத்து தான் போனோம், இனி பிரிஞ்சு வாழ வாய்ப்பே இல்ல, இன்னும் 2 மாசத்துல டைவர்ஸ் கிடைச்சிடும், இனி வாழ்வதற்கு வழியே இல்ல. உலகம் என்ன சொன்னாலும் சரி, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாரு. ஹல்லேலூயா. முடிஞ்சு போனவைகளை என் தேவன் அவர் காக்க வல்லவரா இருக்கிற விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. உன் குடும்பத்திற்காக, அழிந்து போற வாழ்க்கைக்காக, அழிந்து போற ஒண்ணுமே இல்லாதபடி செய்கிற சூழ்நிலைக்கு நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. பட்டு போன இடத்துல துளிர் விட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இனி எந்திரிக்கவே முடியாது சொல்லுவாங்க, அந்த இடத்துல அவன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த வேளையில கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இனி வாய்ப்பே இல்லைன்னு இருக்கலாம், இனி குழந்தைய கிடையாது, கர்ப்பத்தை இனி வயிற்றிலிருந்து எடுத்துடணும், இனி கர்ப்பமே தரிக்காது, இனி கல்யாணமே கிடையாது, இனி சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாது. என் தேவன் நினைச்சா அது மீண்டும் கட்ட முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி, என் தேவனே துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். அவரு துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். ஏ சத்ருவே, உன்னால எதுவும் செய்ய முடியாது. வாயை திறந்து சொல்லுகிற ஒவ்வொரு வீடுகள்ல இருக்க கட்டுகள் இன்னைக்கு உடையப்படுகிறது. ஹல்லேலூயா.